சார் திருமாவளவன் அவர்கள் வந்துட்டு இப்போ மது ஒழிப்பு மாநாடு நடத்த போறாரு இல்லையா, அது வந்து நம்ம அரசியல் எடுத்துக்கலாமா இல்லை மக்கள் மீது இருக்கக்கூடிய உண்மையான அக்கறை பாசம் எடுத்துக்கலாமா சார்? ஒரே நிமிஷத்தை இல்லை, காதில் பூ சுற்றி இருந்துச்சு, அது கொஞ்சம் வெளில எடுத்து பார்க்க வச்சுக்கலாம் தான். ஐ திங்க் அவர் நினச்சிட்டு இருக்காரு எங்கள் எல்லாருக்கும் காதில் பூ இருக்குன்னு. ஏனென்றால் இவங்களுடைய கூட்டணி கட்சி வந்து என்ன பண்ணுது, பாரதியார் பாருக்குள்ளே நல்ல நாடுன்னு சொல்லுது, பாருக்குள்ளே நல்ல நாடாகிட்டாங்க. கள்ளக்குறிச்சியில் மட்டும் 65 பேர் இறந்து போனாங்கன்னா 1540 விதவைகள், டாஸ்மாக் விதவைகள்ங்கிற ஒரு குரூப் வந்து தென்னிந்தியாவில் வந்து ஒவ்வொரு மாதமும் உருவாக்கிட்டு இருக்காங்க. அவ்வளவு பேருக்கு வந்து கல்லீரல் ஃபெயிலியரான ஒரு டாக்டருங்கிற மாதிரி நான் பார்க்குறேன், அவ்வளவு டெத் நடக்குது. அது மட்டும் இல்லை, இந்த மதுபானத்தினாலும் போதைப் பொருளாலும் பலாத்காரமோ, பிள்ளைங்களோட பலாத்காரமோ, இந்த சைல்டு அபியூஸும், ரேப் அண்ட் மர்டர் எல்லாம் நடக்கிறது. இது அது யார் கையில் இருக்குது? அது ஸ்டேட்டில் வர்றது. ஷெட்யூல் 7 ஆர்டிகல் 246 எடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்டேட்டோட இன்சார்ஜ். ஸோ ஸ்டேட்டுக்கு தான் வருது. ஸ்டேட் யார்? திமுக யார்? உங்களுடைய ரொம்ப அன்பார்ந்த ஒரு கூட்டணி. அங்கேயே கேட்டு ஜோலியை அங்கேயே முடிக்கிறதுக்கு பதிலாக இவர் வந்து நாடு பூரா இவர் வந்து ப்ரொஹிபிஷன் வந்து கொண்டு போகிறாராம். இது வந்து பக்கா அரசியல். எனக்கு என்ன கஷ்டம்னா, இவ்வளவு மரணங்களும், இவ்வளவு ஒரு புரோக்கன் ஃபேமிலிஸ், குடும்பத்துக்குள்ள தகராறும். சமீப காலத்தில் 37% சென்னைக்குள்ளாரியே டொமஸ்டிக் அபூஸ், அதாவது பெண்கள் இங்கே இருக்கிற பெண்கள் டாஸ்மாக் போய் வந்து அடிச்சுட்டு இந்த பெண்களுடைய கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. இந்த தருணத்தில் இதை சரிப்படுத்துறதுக்கு வந்து இந்தியா பூரா பண்ணுறியா, இன்னும் உங்கள் வீட்டில் இருக்கிற விஷயத்தை முதல் பார்ப்பியா? இது கம்ப்ளீட்டாக தமிழ்நாடு. அவங்க வரும்பொழுது 2021 திமுக வரும்பொழுது 32,000 கோடி இருந்தது. 2024 45,000 கோடி அவங்களுக்கு வந்து வருமானம் வருது டாஸ்மாக்ல. ஹலோ, உங்கள் வீட்டை முதல் தொடப்ப குடிச்சு எடுத்து இங்கே க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறம் வெளியில் போகலாம். ஸோ ஐ திங்க் அதுவும் காந்தி பிறந்த நாள் எனக்கு, அதாவது அவர் பல விதத்தில் ஐ கைண்ட் ஆஃப் திங்க் இஸ் அ குட் மேன், அ போல்ட் மேன். ஆனால் திரும்ப பாருங்கள், இதே மாதிரி தான் அவர் ஒரு மாநாடுன்னு வச்சா அது வேற எங்கேயே போய் முடியும். இதே மாதிரி தான் இன்னொரு நாள் நான் ட்ரைவ் பண்ணுறதை பார்த்தா சனாதன ஒழிப்பு மாநாடுன்னு வச்சுருந்தார். அது எங்கே போய் சேர்ந்துச்சுன்னு எல்லாருக்கும் தெரியும். அதே மாதிரி அட்லீஸ்ட் இது கொஞ்சம் நல்ல விஷயமா இருக்குது. அதுவும் காந்தி பிறந்த நாள் அன்னைக்கு வைக்கிறாரு. ஆனால் இதை வந்து 2024 நீங்கள் வந்து கூட்டணி போட்டிங்களே, அப்போ வந்து கேட்டிருக்கலாமே. 2021 வந்து கனிமொழி அக்கா வந்து எல்லார்ட்டையும் எவ்வளோ பேர் இறந்து போகிறாங்க, இதனால் இது வந்த உடனே நாங்கள் முதல் சிக்னேச்சர் கையொப்பம் போடும் சொல்லும்போது அப்போ கேட்டிருக்கலாமே. அப்போ கேட்காம ஏதோ ஒரு காரணத்துக்கு இப்போ பண்ணுறாருன்னா நிச்சயமாக நான் சொல்கிறேன், இது வந்து அவர் அரசியலுக்காக பண்ணுறது போல தான் எனக்கும் எந்த ஒரு பகுத்தறிவு உள்ள ஆளுக்கும் இப்படி தான் தோணுது. ஸோ ஒருவேளை அதிமுகவோட கூட்டணி வைக்கிறதுக்கான பிளானாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா? ஒருவேளை அது வந்து அதான் பாலிடிக்ஸில் வந்து நிரந்தர எதிரிகளும் இல்லை, நிரந்தர நண்பர்களும் இல்லை. மேபி ரீச்சிங் அவுட் தி ஆலிவ் பிரான்ச்பாங்க. ஒரு வேளை இது வந்து ஒரு ஃபார்வர்ட் மூமெண்ட்டாக இருக்கலாம். நான் அடுத்த அந்த 5-10 நாளில் தெரிஞ்சிடும். அதாவது இபிஎஸ் சைட்லேருந்து ஆமாம் நாம் சேர்ந்து மது ஒழிப்போம், அவ்வளோ வந்து அந்த மது ப்ரொடக்ஷன்லாம் பண்ணுறது ஈக்குவலி ஷேர்டு. திமுகவும் தான் 2 பேருக்கு அதில் பங்கு இருக்குது. அப்படி இருந்தும் அவங்களும் வந்து இந்த ஒழிப்பு மாநாட்டில் பங்கேற்றாங்கன்னா இது ஏதோ ஒரு அரசியல் பின்னணி இருக்குன்னு நம்ம எல்லாருக்கும் தெரிய வரும். வெயிட் பண்ணி பார்ப்போம். சாதாரண மக்கள் பார்ப்பாங்கல்ல சார், அவங்க மனசில் என்ன போகும்? டாஸ்மாக் மூடிட்டா யாருமே ஒழிக்க தேவையில்லை, இது எதுக்கு இவ்வளோ பெரிய மாநாடு? இப்போ யாருக்கு எதிர்த்து யார்கிட்ட இந்த மெசேஜ் யார்கிட்ட சொல்கிறாங்க, இது யார் என்ன புரிஞ்சுக்கணும் புரியலைங்களே. நீங்கள் சொன்ன தெளிவாக இருக்கும். கரெக்டாக நீங்கள் சொன்னீங்க. இவ்வளோ பெருசாக கலாட்டா பண்ணுறதுக்கு பதிலாக கொஞ்சம் ஒரு சொல்லிட்டு மாண்புமிகு முதலமைச்சர்கிட்ட அப்பப்போ ஒரு வருஷத்துக்கு ஒரு 400-500 கம்மி பண்ணலாம். நான் பார்க்குறேன் காலை 7 மணி 8 மணிக்கு ஒரே கூட்டம், இரவில் கூட ஒரே கூட்டம். என்ன பைக்ஸ் டாஸ்மாக் சுற்றி. நான் பல ப்ரோக்ராம்ஸ் நான் சொல்லியிருக்கேன் நிகழ்ச்சிகளில், நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒழிக்காதீங்க, 3 மணி நேரம் வைங்க, 2 மணி நேரம் 3 மணி நேரத்தில் எனக்கு எவ்வளோ பேர் தான் குடிப்பாங்க. அந்த வீட்டுக்கு போய் அந்த குடிபோதையில் போய் அடிக்கிறது அதெல்லாம் கொஞ்சம் கம்மியாகும். அதே சமயத்தை இந்த இல்லிசிட் லிக்கர் பண்ணுறாங்க, சாராயம் காய்ச்சல், அது கொஞ்சம் கம்மி பண்ணணும். பல பொருளாதார ஆட்கள்கிட்ட நான் பேசியிருக்கேன். ஏன்னா குஜராத் மாதிரி பீகார் மாதிரி இல்லை. நாம் இப்போ டப்புன்னு இந்த 45,000 கோடி போட்டால் அம்பேல் ஆகிடுவோம். ஸோ பொருளாதாரமும் முக்கியம்தான். ஸோ அது கம்மி பண்ணி அந்த 45,000 ஒரு 25,000 ஆச்சுன்னா மற்ற 20,000 மற்ற விஷயங்களை நம்ம ஏற்றிக்கிட்டு பல பெண்களை விதவைகள் ஆக்காமல் பண்ணலாம். ஸோ நம்ம யோசித்து எல்லாரும் நம்ம மூளைகளை பயன்படுத்தி பொருளாதாரவியல்லையும் மனித உளவியலும் கொண்டு வந்து நம்ம இதை சிந்திச்சு செயல்படணும்னு நான் நினைக்கிறேன். ஐ ஹோப் இதை வந்து நம்ம கேட்குற நமது ஆளுங்கட்சி ஆட்கள் இது பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். அவங்க வந்து 6 மணிக்கு மேலே காலையிலையும் நடுராத்திரி 11 மணி வரைக்கும் வேறு தூக்கிட்டு போகிறாங்கல்ல. தயவுசெய்து அந்த ஹவர்ஸ் ஆஃப் ஒர்க் டாஸ்மாக் கம்மி பண்ணாலே வியாதிகள் கம்மி, இந்த சமுதாய அநீதியும் கம்மியாக இருக்கும்.